நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு கம்மி பட்ஜெட்டில் அங்கே விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு நல்ல தெளிவான மடி செட்டு நல்ல காம்போலத்தோடு இருக்குது. ஒரு ரெட்டு நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே ஓட்டிகிட்டு போய்க்கோங்க. மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டோட கரவத்திறன் விலை நிலவரம்லாம் பார்க்கலாம் வாங்க. மூணாம் ஈத்து மாடு 3ஆம் ஈத்து மாடு 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணுப்போட 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். இந்த மாட்டோட பல்லு வந்து புதுவாயி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கரவத்திறனை பொறுத்தவரை ஒரு 13 லிட்டர் வரையும் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 100% ஃபேட்டெல்லாம் தரமாக இருக்கும், எஸ்என்எஸ் ஃபேட்டு தரமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா. அப்படி நல்லாவே ஒரு மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும், நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு. போட்ட முதல்ல எடுத்துக்கலாம். ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடையலாங்க. ஒரு குடும்ப தேவைக்கு ஒரு வாங்கி பயனடையலாம். லாபம் ஈட்டி தர வருமானத்துக்கு ஏற்ற மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா. அப்படி எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னா சேலம் மாவட்டம் நீர்முள்ளிக்குட்டை என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிட்டு மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விடனாலும் நம்ம இறக்கி விட்றலாம். அட்வான்ஸ் போட்டு மாட்டை இறக்கி விடலாம். அந்தளவுக்கு மாடு நம்பிக்கை நல்ல தரமான பொருள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா. அப்படியே அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். மாட்டை வந்து எப்போவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, ஒரு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்க தொடர்புங்க. 3ஆம் ஈத்து மாடு 13 லிட்டர் கறவை, நான் 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். சேலம் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. மடிக்கூச்சம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாங்க.